ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்னை சொல் நீர்ப்படுத்து ஈரனல் வித்தி முளைத்த நெஞ்சப் பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புரைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே என்று பாடுகிறார். தோழியானவள் பராங்குச நாயகியை நோக்கி, நீ கூறுவது போல ஊரார் சொல்லும் பழிமொழிகளை நாம் பொருட்படுத்தாமல் இருப்பது ஒரு வகையிலே நல்லதுதான். ஆனால் எம்பெருமானால் உனக்கு ஏதேனும் லாபம் உண்டு என்று இருந்திருந்தால் ஊரார் பழி கிடக்கட்டும் என்று விட்டுவிடலாம். எம்பெருமானோ உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அப்படி பார்த்தால் ஊரார் கூறிய பழிச்சொல் மட்டும்தானே மிஞ்சுகிறது. கொஞ்சம் கூட உன்மேல் இரக்கம் இல்லாத அவனை விட்டுவிடு என்றாள். அதை கேட்ட தலைவி, தோழி, நீ சொல்லும் வார்த்தையா இது? எப்படி இது போல கூறினாய்? எம்பெருமான் எனக்கு என்ன குறை வைத்தான்? அப்படி இருந்தால் சொல்லிக் காட்டேன் என்றாள். அதற்கு தோழியானவள், ஊரார் எவ்வளவு பழி கூறினாலும் அதை லட்சியம் பண்ணாத அளவுக்கு அவன் மேல் உனக்கு ஈடுபாடு இருக்கும் போதும் அவன் வந்து உனக்கு முகம் காட்டவில்லையே, இது ஒன்று போதாதா? இதைவிட வேறு என்ன குறை வேணும் என்றாள். அதற்கு தலைவி, அவன் இப்போது வந்து முகம் காட்டவில்லை என்றாலும் அவனை தவிர மற்றொன்றில் என் மனம் போகாதபடி பண்ணினானே, அவனையா பொல்லாதவன் என்று சொல்வது என்கிறாள். எம்பெருமான் இந்த பராங்குச நாயகிக்கு பிரேமத்தை விளைவித்த விதம் இந்த பாட்டிலே விரிவாக சொல்லப்படுகிறது. ஒரு வயலிலே பயிர் செழிப்பாக ஓங்கி வளர வேண்டுமானால் முதலிலே நல்ல எரு போட வேணும், பின்பு தண்ணீர் பாய்ச்ச வேணும், நெல் விதைக்க வேணும். இத்தனை செய்தால்தான் அது முளைத்து செழிப்பான பயிராய் வளரும். அதுபோல இங்கு ஆழ்வாரின் நெஞ்சம் என்கிற பெரிய வயலிலே காதலாகிய பயிர் நன்கு வளர பக்தி உழவன் என்று பிரசித்தமாக அழைக்கப்படும் அந்த எம்பெருமான் செய்த காரியங்கள் இந்த பாட்டிலே உருவகம் செய்து காட்டப்பட்டுள்ளது. ஒருவனுக்கு என்றைக்கு பகவத் விஷயத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு வரத் தொடங்குகிறதோ அன்று தொடங்கி ஊரார் இவனை பார்த்து ஏதாவது வீண் பழி சொல்லத் தொடங்கி விடுவார்கள். இது வழக்கம்தானே. ஏனென்றால் எல்லோரையும் போல இவன் இல்லையே, அதனால்தான். விபீஷ்ணன், பிரகல்லாதன் ஆகியோர் விஷயத்திலே இது நடந்தது நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல ஊரார் பழி கூற கூற அதுவே காரணமாக கொண்டு இந்த பராங்குச நாயகிக்கு பிரேமம் வளரத் தொடங்கியது. அவர்கள் பழி சொல்லாமலேயே இருந்திருந்தால் இவளுக்கு இவ்வளவு ஈடுபாடு பகவத் விஷயத்திலே உண்டு என்பதே வெளியில் தெரியாமல் போயிருக்கும். ராமானுஜ நூற்றந்தாதி 5ஆம் பாசுரத்திலே, எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் என்றார் சுவாமி திருவரங்கத் அமுதனார். எனக்கு என்று எப்போதும் இருக்கிற மிகப்பெரிய செல்வம் எது என்றால் அது ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் ஒன்றுதான். ராமானுஜருடைய அடியவர்கள்தான் எனக்கு உற்ற உறவினர். மற்ற செல்வம் என்று உலகில் கூறப்படும் வீடு, பணம், தங்கம் எல்லாம் உண்மையிலே செல்வம் இல்லை. அவை என்னை காப்பாற்றும் என்று நான் நினைத்திருப்பது வெறும் பிரமைதான் என்று சுவாமி கூறத்தாழ்வானைப் போல அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ராமானுஜ சம்பந்தம் ஒன்றே காப்பாற்றி கரையேற்றும் என்றுள்ள ஒரு நல்ல அடியவனை பார்த்து இந்த உலகில் உள்ள மாந்தர், இவன் என்ன இப்படி பெருமாள் விஷயமாகவும் அவன் அடியவர்கள் விஷயமாகவும் பேசி திரிகிறானே, பித்து பிடித்தவன் போல என்று கூறினால் அது உண்மையிலேயே புகழ்மொழி அல்லவா? இப்படி ஊரில் உள்ளவர்களும் பெற்ற தாயும் கூட பராங்குச நாயகியின் பகவத் விஷய ஈடுபாட்டை பார்த்துவிட்டு தினமும் பல புத்திமதிகளை சொல்ல, அந்த புத்திமதிகளையே தண்ணீர் பாய்ச்சினது போல இவள் எடுத்துக்கொண்டு இவளுக்கு பிரேமம் மேன்மேலும் வளரத் தொடங்கியது என்கிறாள். ஊரார் ஒருமுறை கூறினால் அதை கேட்டுவிட்டு தாயார் பலமுறை அறிவுரை கூறுவாள் அல்லவா? நீ கூப்பிட்டும் ஓடி வராத அந்த கேசவனை மறந்துவிடு, உன்னை ஏற்றுக்கொள்ளாத நாராயணனை மறந்துவிடு, உன்னை பிரிந்து சென்ற மாதவனை மறந்துவிடு என்று காலை, மதியம், மாலை என்று திரும்ப திரும்ப அவன் திருநாமங்களை சொல்லிதான் புத்திமதி கூறுவாள் அல்லவா? இதுவே ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை போல அமைந்து ஒரு நாளைக்கு பல முறை நீரூற்றி பக்தி என்ற பயிர் நன்கு வளர அது வழிவகுத்தது என்கிறாள். தோழியே, இப்படி ஊரார் பழிமொழிகளை எருவாக இட்டு தாயின் ஹிதவச்சனமாகிற நீரை பாய்ச்சி அதிலே அன்பாகிற நெல்லை விதைத்தவன் யார்? அந்த எம்பெருமான் தானே. என்னோடு கூடுவது பின் பிரிவது என்று அவன் செய்த காரியங்களால் பண்படுத்தி நன்கு உழுது வைகுண்டத்தை போல பெரிய பரப்பை கொண்ட வயலாகிய என் நெஞ்சிலே அன்பு அல்லது ஆசை என்கிற நெல்லை ஒரு நாள் விதைத்துவிட்டு பிரிந்து சென்று விட்டான். ஆனால் அது மட்டும் போதுமா? அவனுடைய அருள் என்ற மழை பெய்தால் அல்லவோ அந்த நெல் முளைத்து காதல் என்ற பயிர் விளைந்து நிற்கும். ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்று திருவள்ளுவர் திருக்குறளிலே கூறியதும், பெரும்பாழில் சேத்ரஜன் பெருஞ்செய் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கூறியதும் இந்த திருவாய்மொழி பாசுரத்தை குறித்தே ஆகும். இப்படி பெரிய ஊர் பூசலையே விளைவித்து என் மனதினுள் பெரியதாய் வந்தமர்ந்த காதலாகிற பயிரை தன் காளமேக திருவுருவை காட்டி காட்டி கடல் போல அளவிட முடியாதபடி வளரும்படி பண்ணினான்.
இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்தருளி கார்கால மேகத்தைப் போல திருமேனி நிறம் பொருந்திய நம்முடைய கண்ணனின் பெருமானை பார்த்து கடியன், அதாவது பொல்லாதவன் என்று நீ கூறலாமா? நீர்மை குணத்தை உடையவன் என்று சொல்லி முதலிலே அவனை என்னோடு சேர்த்து வைத்த தோழியான நீயே இப்போது தயை இல்லாதவன் என்று சொல்லி பிரித்து வைக்க நினைக்கலாமா என்று கேட்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.